வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹரி டிஎன்எஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். அவங்க திரும்ப திரும்ப வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. அதை வாங்க பார்க்கலாம், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நான் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு எடுத்துக்க போகிற மாவு வந்து கோதுமை மாவுங்க. இந்த கப்பில் நான் 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு ஈக்குவலாக வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. சேம் இந்த 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நம்ம வெல்லமும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஸோ நான் நாட்டு சர்க்கரை இருக்குது, நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ரவை, அந்த ரவையை அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்கணும். ஒரு சின்ன ஸ்பிஞ்ச் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இது இப்போ இது ஃபஸ்ட்டு வெறும்னே வந்து ஸ்பூனை வச்சு நல்லா அதை கலரி விட்டுடலாம். ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கலரி விட்டுட்டு ஸ்பூன் வச்சு அழகாக கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கைவிடாமல் அப்படியே ஸ்பூன் விட்டு அழகாக தண்ணி சேர்த்து கலரினாலே அழகாக வந்துடுங்க. கொஞ்சம் கட்டியாகாமல் கொஞ்சம் ஸ்பூனை கொஞ்சம் அழுத்த கொடுத்து அப்படியே நம்ம சர்க்கிள் ஷேப்பில் அப்படியே கிளறி விட்டோம்னாவே கட்டிப்படாமல் அழகாக வந்துடும். நம்ம தோசை ஊற்றுற பதத்துக்கு தாங்க இதை ரெடி பண்ணணும். ரொம்ப திக்னஸாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. தோசை ஊற்றுற பதத்துக்கு இந்த பதத்துக்கு வந்து அழகாக ரெடி பண்ணால் போதும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இன்னமும் கொஞ்சம் எனக்கு திக்காக இருக்குது, அதனால் தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்வீட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ப்ரோட்டீனும் இருக்கும், இரும்பு சத்தும் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி கூட. ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி இதை செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க கேட்டு சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு தாங்க. பார்த்திங்களா, இந்த பதத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுணும். ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் போதும். கொஞ்சம் அந்த மாவு வந்து கொஞ்சம் ஊறணும். அப்போது தான் ஊற்றுறப்போ வந்து அது வந்து சாஃப்டான கன்சிஸ்டன்சி இருக்கும். இப்போ நான் ஆஃப்டர் 5 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தோசையை ஊற்றி அழகாக எடுத்துருக்கேங்க. சூப்பராக இருக்கும். உண்மையிலேயே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்த மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்த மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளைங்கன்னு சொல்ல முடியாது, பெரிய பிள்ளைங்களும் ரொம்ப இது பிடிச்சதாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இன்னொரு தோசை இதே மாதிரி அழகாக வந்து ஊற்றிக்கலாம். இது இனிப்பு தோசைன்னு கூட சொல்லுவாங்கங்க. நல்லாயிருக்கும், ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி விட்டு சின்ன ரவுண்ட் ஷேப், இன்னும் நம்ம நிறைய ஷேப் ட்ரை பண்ணலாம். நிறைய ஷேப்பில் ட்ரை பண்ணி கொடுக்குறப்ப குழந்தைங்க வந்து அதை ஆசையாக சாப்பிடுவாங்க. ரவுண்ட் ஷேப்பில், மூன் ஷேப்பில், ஸ்டார் ஷேப்பில் அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்குறப்ப குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தமாரி பல ஷேப்பில் வந்து ட்ரை பண்ணி கொடுக்கலாம். கேஸை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி அழகாக திருப்பி போட்டு அந்த மாவில் வந்து குறைஞ்சது ஒரு 5-6 இது அளவுக்கு வருங்க. அந்த அளவுக்கு அழகாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுத்து வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு ஷேப் வந்து நான் வந்து ஊற்ற போகிறேன். அது என்ன ஷேப்னால் ஸ்டார் ஷேப். இதெல்லாம் ஸ்டார் ஆமான்னு கேட்காதீங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்டார் ஷேப்பை ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா என் பையனுக்கு இந்த ஷேப்பில் ஊற்றி கொடுக்குறப்போ அவன் ரொம்ப ரசித்து சாப்பிடுவான். அதனால் இந்த ஷேப்பில் ஊற்றி கொடுத்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பல ஷேப்பில் ட்ரை பண்ணுங்கள். மூன் மாதிரி, ஸ்டார் மாதிரி, ஆஃப் மூன், இதெல்லாம் ட்ரை பண்ணால் குழந்தைங்க வந்து ஸ்டாரு ஆஃப் மூன் அப்படின்னு சொல்லி ரசித்து சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? கொஞ்சம் பார்க்க அம்பிபா மாதிரி தாங்க இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன ஷேப்புன்னு முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்ன ஷேப் தெரியுங்களா? ஹார்டின் ஷேப். என்ன ஷேப்? ஹார்டின் ஷேப். ஸோ ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பராக வந்தால் சூப்பரான ஷேப்பில் ட்ரை பண்ணி இந்த மாதிரி அழகாக செஞ்சு இருக்கிற எல்லா மாவுலையும் ஊற்றி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. செம்மையாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். சிம்பிளாக வித்தின் 5 மினிட்ஸில் சூப்பராக இந்த மாதிரி ஒரு ரெசிபியை செஞ்சிடலாம். இப்போ நான் இதில் மேலே கொடுக்க போகிறது தான் ரொம்ப முக்கியமானது. குழந்தைங்க இன்னும் விரும்பி சாப்பிடக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா ஹனி.
ஹனி கொடுக்கணும்னு இல்லை, ஹனி இருந்தால் இது கூட ஹனி சேர்க்குறப்ப இன்னும் அவங்க ரசித்து சாப்பிடுவாங்க. ஹனியில் இருக்கிற பெனிஃபிட்ஸும் சேர்த்து அவங்களுக்கு போகும். இந்த மாதிரி கொஞ்சம் ஹனி எடுத்து அது மேலே விட்டுட்டு எடுத்து கொடுக்குறப்ப அவங்க அவ்வளோ ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்கங்க. மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரையும் டாட்டா, பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.